எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படின்னு நெறைய பேர் என்கிட்ட மெசேஜஸ்லயும், நேர்லயும் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் இத பத்தி. ஏன்னா நெறைய நாடுகளுக்கு நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணனால, இந்த நாட்டுக்கு விசா எப்படி எடுத்தீங்க? இந்த அண்ணன் நாட்டுக்கு விசா எப்படி எடுக்கிறது? அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து விசா எடுக்கிறதுக்காக எந்த கன்சல்டன்ட் கிட்டயும் அதிக பணம் கொடுத்தோ விசா எடுக்கிறதில்ல. நானும் என்னுடைய டீமும் என்னென்ன தேவைன்னு பார்த்து அதை நாங்க வந்து சப்மிட் பண்ணி விசா எடுக்கிறோம். அதனால அப்பப்போ போகிற கண்ட்ரிக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்களே அதை பற்றி ஸ்டடி பண்ணி நாங்களே அப்டேட்டில் இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து விசா பற்றி கேட்குறனால அந்த மாதிரியாக நான் எடுத்துக்கொண்ட நாலேஜை உங்களோடைய ஷேர் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் ஒவ்வொரு நாட்டுக்கான விசாஸ் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தோட வீடியோஸ் போடுறதுக்கு இருக்கேன். அதனால் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரிவான வீடியோஸ் நீங்கள் அங்கே ஃப்யூச்சரில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் விசா பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விசா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? விசா அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு செல்வதற்கான ஒரு அனுமதி பத்திரம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அல்லது சொல்லலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. விசா அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டின் எல்லை வரைக்கும் போவதற்கான அனுமதி தான். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் விசா என்பது அந்த நாட்டின் எல்லைக்கு போவதற்கான அனுமதி. எந்த வகையான விசாவாக இருந்தாலும் அதுக்கான டெஃபினிஷன் அப்படி தான் இருக்குது. அந்த நாட்டின் எல்லையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இமிக்ரேஷன் ஆஃபீஸர் தான் உங்களை நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவர் தீர்மானிப்பார். நீங்கள் எந்த நாட்டு இமிக்ரேஷன் விஷயங்களை தேடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், விசா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நாட்டுக்குள் நுழைவதற்கான அனுமதி அல்ல, அஷ்யூரிட்டி அல்ல. அது வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வரைக்கும் செல்வதற்கான அனுமதி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். பயோவில் என்னுடைய லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தரேன்.